கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதுவரை உங்களை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. உங்களை தாளாட்டுவார், உங்களை சீராட்டுவார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சங்கீதம் 32:8. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கி அநேகர் ஆலோசனை இல்லாமல் பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஆலோசனை இல்லாத இடம் சீர்கட்டு விடும் என்று அவர் சொல்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களா, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளுங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளுங்க. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்களா, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளுங்க. உங்கள் பிள்ளைய இந்த காலேஜில் படிக்க வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா, கர்த்தர்ட்ட ஆலோசனை கேளுங்க. அவருக்கு பேர், அவர் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கிறது. அவர் ஆலோசனை கர்த்தர். உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிற. அதனால் இன்றைக்கி அநேகர் ஆலோசனை இல்லாமல் மாமிசத்தின்படி அவசரப்பட்டு பல சிக்கலில் பல போராட்டங்கள் விழுந்துடுறாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை உங்கள் குடும்பத்தில் செய்யணும்னா ஏசப்பட சொல்லுங்கள். ஆண்டவரே, இது உங்களுக்கு சித்தமான அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் தடை பண்ணிடுங்க என்று சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அதான் சொல்கிறாரு, நான் ஆலோசனை கர்த்தர். அதான் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அது மாத்திரமில்ல, உன் மேலே கண்ணை வைப்பேன், உன் மேலே கண்ணை வைப்பேன். அப்படின்னா நீ எங்கிட்டு கீழே விழுந்துடாதபடி, நீ எந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடாதபடி உன் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோ பெரிய நல்ல ஒரு இயேசு மகாராஜா. உங்கள் மேலே கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை தருவார். இந்த பாதை சரியில்லை, இது போகாத, இந்த இடம் சரியில்லை, இங்கே உட்காராத அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே கண்ணை வச்சு ஆலோசனை கொடுக்குற கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறாரு. பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏசப்பாட்டை கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானது உங்களுடைய கரத்தில் வாய்க்கும், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்டை கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தில் இறங்க போகிறீங்க, எந்த காரியத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, அவர் ஆலோசனை கர்த்தர் உங்கள் மேலே கண்ணை வச்சுருக்கிறார், உங்களோட பேச ரெடியாக இருக்கிறார். எத்தனையோ மனுஷ ஆலோசனைகள் தோல்வியில் கொண்டு வந்துடும். ஆனால் கர்த்தர் ஆலோசனை ஜெயத்தை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும். அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி தேவன் ஏசப்பா உங்களோட சொல்லுற ஒரு காரியம், நான் உங்கள் மேலே கண்ணை வச்சு உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல போகிறேங்கிறாரு. அதனால் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கி கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு மே துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை மே துதிக்கிறேன், உயர்ந்தவரை மே துதிக்கிறேன். நான் ஆலோசனை கர்த்தர், நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆலோசனையை தாங்கப்பா, உங்களுடைய கிருபையை தாங்கப்பா, உங்களுடைய பலனை தாங்கப்பா, உங்களுடைய வழிநடத்தலை தாங்கப்பா. எல்லா தடையில் நீக்கப்படும் காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.